ஆண்டவரே, இந்த அருமையான இந்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மகா பரிசுத்தர், ராஜரீகம் பண்ணுகிறவர், அல்பா ஒமேகா ஆதியும் அந்தமானவர், எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவன் உமக்கு நன்றி செலுத்தி, துதியின் மதில் வாச பண்ணுகிற தேவனுக்கு கொடான கொடி சோத்திரத்தையும் கிணத்தையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நன்றி செலுத்த இந்த காலை ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மோட பாடலை பாடி துதிப்பதில் எத்தனை ஆனந்த மகிழ்ச்சி ஆண்டவரே. தொழுது கொள்ள வந்த யாவர்களுக்கும் சமாதானமும் கிருபையும் இரக்கமும் நன்மையும் பிரசன்னமும் மகிமையும் சமாதானத்தை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து சோத்தரிக்கிறேன் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரு உற்சாகம் ஒரு ஆமென் சொல்லுவோமே. நம் தேவன் எப்போது நல்லவராக இருக்கபடியாக இந்த காலை வேளையில மனதார உங்களை வாழ்த்து இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். நல்ல ஒரு ஆராதனை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்தி என் தேவனை துதிக்கவே. அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில கர்த்தரோட சமூகத்தில் இருந்தபோது கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியாக இன்றைக்கு தேவனோட வார்த்தை சொல்லி அனுப்பின வார்த்தை உங்களுக்கு கேட்கும்படியாக கேட்கும்படியாக சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை காண்கின்ற தேவன். ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? நான் உன்னை காண்கின்ற தேவன். கர்த்தர் எதை காண்கிறார்? முதலாவதாக ஆண்டவர் எதை உருவாக்கினாரோ அதை காண்கிறார். ஹல்லேலூயா. எதை உருவாக்கினார்? முதலாவதாக சொல்லுங்க பார்ப்போம். எதை முதலாவது உருவாக்கினார்? ஆண்டவர் நம்மோட ஒரு மனுஷ ரீதியா இருக்கும் பொழுது, மனுஷனுக்கு ஒரு கரு உண்டாகும் பொழுது ஃபர்ஸ்ட் எது உருவாக சொல்லுங்க? இருதயத்தை உண்டாக்குவார். இந்த கால வேளையில இருதயத்தை உண்டாக்கினவர் தான் இருதயத்தை கண்டு கொண்டிருக்கிறார், இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் தான் சொல்லுகிறார், நான் உங்களை காண்கிற தேவனா இருக்கு. ஹல்லேலூயா. He is watching everything. நீங்க எப்படி தெரியாது? He is watching everything. நான் ஒரு காரியத்தை சொல்லி துவங்க விரும்புகிறேன். எங்க வீட்டில் ஒரு செல்லமாக நாய்க்குட்டி வளர்த்துட்டு இருக்கோம், ஓகேங்களா? அது 4 மாதம் குட்டியா இருக்கும்போது டாக்டர்கிட்ட கொண்டு போகும்போது சின்னதாக இருந்தது. அது கையில் எடுத்துகிட்டு போவேன். அதுக்கப்புறம் 1 வயசு ஆயிடுன்னு அதை எடுத்துகிட்டு போகும்போது, செயினில் கட்டி எடுத்துகிட்டு போகும்போது இங்கேருந்து வெட்டினரி டாக்டர்கிட்ட கொண்டு போகும்பொழுது அது அப்போ தான் புதுசாக அந்த ஹாஸ்பிட்டலில் வருது. அதோட கண்ணில் எங்கே திரும்பினாலும் ஒரே நாய்ங்களாக தான் இருக்கு. ஆங்கிலோட நாய் இருக்கு, முஸ்லீம் நாய் இருக்கு, கிறிஸ்டின் நாய் இருக்கு, எல்லாரும் ஏகப்பட்ட நாய்ங்க இருக்கு. ஒரே பயம் இருக்கு. ஆனாலும் பக்கத்துல என்ன பார்த்துக்கும், பக்கத்துல என்ன பார்த்துக்கும், ஒரு பார்வை என்ன பார்க்கும். நான் கட்டி பிடிச்சிட்டு கை பிடிச்சிட்டே இருப்பேன். அதுக்கு என்ன தைரியம் சொல்லுங்க? எஜமான் கூட இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் மாசம் தான் அடுது வண்டி ஆட்டோ விட்டு இறங்காது, கார் விட்டு இறங்காது, ரொம்ப கடினமா இருக்கும். வான்னு சொன்னா வராது, ஏன்னா பயம். ஆனா அந்த 1 வயசு முடிஞ்ச உடனே அடுத்த ட்ரிப்புக்கு நான் கொண்டு போகும்போது ராஜா போல் நன்குவது, எதுக்கும் பயப்படல. எந்த நாய் 100 நாய் இருந்தாலும் கவலையப்படல. என் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும். ஏன் சொல்லுங்க? எஜமானர் பார்த்துட்டு இருக்கார், எஜமானர் பார்த்துட்டு இருக்கார். அதுக்கு எதை பத்தியும் பயமே இல்லை. நான் வளர்த்த நாய்க்கு பயமே இல்லை. ஆனா மற்றவங்களுக்கு பயம் இருக்கு, நம்மள இல்லை. கர்த்தர் நம்மோடு இருக்காருன்னா அவர் யாரே நம்மளை காண்கிற தேவன். ஒரு சின்ன சிம்டம்ஸ் தான். அப்படி உட்காரும் பொழுது நான் அதுக்கு எப்படி தண்ணி வேணும்னு கற்றுக் கொடுத்தது கிடையாது, சாப்பாடு வேணும்னா கேளும் கற்றுக் கொடுத்தது கிடையாது. ஆனால் அதோட சுபாவத்தை கரெக்ட் காட்டும் பொழுது, தண்ணி வேணும்னா ஒரு சிம்பிள் காட்டுக்கும், நான் புரிஞ்சுப்பேன், நான் சொன்ன அது கீழ்ப்படும். தேர் வாஸ் அ அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் மீ. நான் செல்லமாக வளர்க்குற பெட்டோட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறேன். அது ஒரு சிம்டம்ஸ் கொடுத்த உடனே தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், அதுக்கு பசினா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே போல நான் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் சைலண்டா இருக்கும். சாப்பிட்டு முடிச்சு கடைசியா அதை முடிச்சு தண்ணி குடிக்கிற நேரத்தில் எழுந்து ரெடி அவர் ஆயத்தமாயிடுவார் ஆகாரத்துக்கு. ஸோ அது என்ன நினைக்கணும்? நம்மளோட இருக்கிற தகப்பனு என்ன பார்த்துக்கும் போது அது பயப்படுறீங்க, எதுக்கும் பயப்படாது. ஏன்னா கூட யார் இருக்கிறாரு? அப்ப நம்ம கூட யார் இருக்கிறா? பின்னையா பயப்படுறீங்க? பின்னையா பயப்படுறீங்க? ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை காண்கிற தேவன். In every situation, in all circumstances, நான் ஒருபோதும் கைவிடாதவனை உங்களை பார்க்கிறத இன்று தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ
நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அவர் நம்முடைய பயத்தை பார்க்கிறார், உபத்திரத்தை பார்க்கிறார், நம்முடைய கண்ணீரை கவனித்து பார்க்கிறார், நம்முடைய அங்கலாய்ப்பை பார்க்கிறார். இதெல்லாம் வெளி தோற்றத்துல என்ன தெரியுமா? இது ஒரு பயம், திகில், கடன் பிரச்சனை இருக்குன்னா கடனுக்கு சட்டை கிழிச்சு போட்டு உட்காந்துப்பீங்க. பிரச்சனை இருக்குங்க, எல்லாம் எங்கிருந்து வருது? இருதல துடிக்கிறத என் கர்த்தர் பார்க்கிறார். எல்லாத்தையும் இப்போ கூட உள்ள கொந்தளிச்சு உட்காந்துட்டு இருக்கீங்க ஒரு சில காரியத்துல, அதையும் கர்த்தர் பார்க்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் பார்க்கிறார் சிஸ்டர், பார்க்கிறார் பிரதர். நம்ம எதுக்கும் கவலைப்பட, ஏன்னா அவர் சொல்ற வார்த்தை காண்கிறது. வேதத்துல சொல்ற நான் உன்னை காண்கிற. யார் சொல்றாங்க? ஆகார். அது மாதிரி நிறைய இருக்குது. கர்த்தர் எல்லாரையும் பார்த்திருக்காரு. இன்னைக்கு அதை குறித்து தியானிக்க போகிறோம். நமக்கு ஒரு விடுதலை வேண்டும், அற்புதம் வேண்டும், நமக்கு தேவை, கண்ணீர் மாற வேண்டுமானால் உன் இருதயத்தின் புலம்பலை கர்த்தர் பார்க்கிற தேவனா இருக்கிறார். புலம்பும் பொழுது, கார் ஓட்டும் போது, பைக் ஓட்டும் போது, வீட்டில் வேலை செய்யும் பொழுதும் பிரச்சனை, போராட்டம் வந்துருச்சுன்னா எல்லாம் சந்தோஷமா குதிச்சுட்டு இருப்பீங்களா? என்ன பண்ணிருப்பீங்க? புலம்பிட்டு இருப்பீங்க. ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா சம்டைம்ஸ் கணவனுக்கு பாவம் பரதாம மனைவி மாட்டிப்பாங்க. அல்லையா? அது இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படியும் இருக்கு. கணவனுக்கு சில நேரத்துல மனைவிங்க புலம்புவாங்க, மனைவிங்க சில நேரத்துல கணவன் கிட்ட, சில நேரத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து ஆண்டவர்கிட்ட புலம்புவாங்க. அல்லையா? இதான் மனுஷனோட வாழ்க்கை. அல்லையா? அப்ப நினைச்சு பாப்ப, நான் வளர்க்கிற மிருக ஜீவன் ஒரு நாள் என்கிட்ட புலம்பினதே கிடையாது. அல்லையா? அதோட தேவைகளை கர்த்தர் அழகாக ஒரு எஜமானன் சந்திக்கிறவர், நம்ம எஜமானம் சந்திக்கிற தேவனார்கள். அல்லையா? நம்முடைய இருதயத்தை அவர் காண்கிற கண்ணால பார்த்து அதுக்கு ஏற்றபடி கரெக்டாக நேர்த்தாக செய்கிறார். சற்று யோசித்து பார்க்க, நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது, வேதம் இருதயத்தை குறித்து எப்படி வர்ணிக்கிறது என்று பார்க்கும் பொழுது, எரேமியா 17ஆம் அதிகாரம் 9வது வசனமும் 10வது வசனம் சொல்லுகிறது. எரேமியா 17ஆம் அதிகாரம் 9, 10. எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா அப்படின்னு பாஸ்டர் சொல்ல, யார் சொல்றாரு? வேதம் சொல்லுது. மகா இருக்கு. ஆங்கிலத்தில் பார்க்க wicked, ஆங்கிலத்தில் எழுதப்பட்டது wicked heart, கேடுள்ளதா இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? நானே. நல்லா கவனிச்சுக்கோ. அவன் வழிகளுக்கும் பலனுக்கு தக்கதாய் கொடுக்கும்படி இருதயத்தை எப்படி பண்றாரா? ஆராய்கிறவரும் இருக்கிறேன். மனுஷனோட இருதயம் எப்படி இருக்குதா? மகா மகா திருக்குறளை விட்டுருங்க. மகா நான் சொல்லும் போது நீங்க பக்கத்துல சொல்லணும். ஓகே? இருதயம் எப்படி இருக்குதா? மகா கேடு உள்ளதா இருக்குதா? இருதயம் எப்படி இருக்குதா? என்ன பார்த்து சொல்லாதீங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இருதயம் எப்படி இருக்குது? மகா கேடு உள்ளதா இருக்குதா? நீங்க என்ன பார்த்து சொல்லுங்க, பரவாயில்ல, தப்பு இல்லை. நல்லா இருக்கும் இருதயம். இருதயம் எடுக்க மாட்டேன், நான் பிளாஸ்டிக்ல சேர்ந்துருக்கு. எனக்கும் இருதயம் தானே. அல்லையா? மகா கேடு உள்ளதா இருக்குதா? இயேசு மனுஷனோட இருதயத்தை எப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. மார்க் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். எப்படின்னு இப்படிலாம் கூட இருக்குங்க. மனுஷனோட இருதயத்துக்குள்ள பாக்கெட்ல பணம் இருக்கும், பர்ஸ்ல கிரெடிட் கார்டு இருக்கும். அப்ப இருதயத்துக்குள்ள இதெல்லாம் கூட இருக்குமா? பாருங்களேன், என்ன போட்டிருக்கு பாருங்களேன். இருதயத்துக்குள்ள பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதங்களும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், பன்கண், தூஷணம், பெருமை, மதிக்கேடு புறப்பட்டு வரும். இவைகள் எல்லாம் இருதயத்திலிருந்து வருகிறதாம். ஆண்டவர் எவ்வளவு கவனித்து பார்க்கிறானோ, இருதயத்தில் எல்லாம் இருக்கிறது. கரெக்டா கவனிக்கிறார், எல்லாத்தையும் கவனிக்கிறார். நான் சொல்றேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இருதயம். இப்ப கூட உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, நான் உங்களை தான் பார்க்கிறேன். ஆனா ஆண்டவர் இருக்குது எதை பார்க்கிறாரு? ஸ்கேன் பண்றாரு. அவர் தான் சொல்றாரு, எப்படி இருக்குது உங்க இருதயம்?
அப்படி இல்லை, நம்ம இல்லை, நம்ம கர்த்தருக்குள்ள வாழ்ந்து ரட்சக்குள்ள வந்துட்டோம்ல, ரட்சக்குள்ள வந்தவங்கள கேடு உள்ளதா இருக்காரு. ஆனாலும் இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. இயேசு தான் உங்களுக்கு பதில் கொடுக்கணும். அல்லேலூயா. இதெல்லாம் இவ்வளவும் இருக்கான். இவைகள் எல்லாம் இருதயத்தில் வருகிறதாம். ஆண்டவர் எவ்வளவு கவனித்து பார்க்கிறான், இருதயத்தில் எல்லாம் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், இருதயத்தின் பாவம் நிறைந்திருக்கிறது, பெருமை இருக்கிறது, பொறாமை இருக்கிறது, கோபம் இருக்கிறது, பணாசை இருக்கிறது, வஞ்சகம் இருக்கிறது, மற்றவரை ஏமாற்ற சுபாவம் இருக்கிறது, எப்போதும் மற்றவரை குறை சொல்லுகிற சுபாவம் இருக்கிறது என்று உன் வாயின் வார்த்தையில் மற்ற காயப்படுத்துகிற குணங்களும் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசித்து பார்க்கணும், ஆண்டவர் படைத்தவர் எவ்வளவு அழகாக நம்மளை படைத்திருக்கிறார். சபைக்கு வருவது பெரிதல்ல, துதிப்பது பெரிதல்ல, வேதத்தை வாசிப்பது பெரிதல்ல. உன் இருதயம் எப்படி இருக்கிறது நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. பணத்தை வீட்டில் வச்சுட்டீங்க, பீரோல வச்ச இடம் உங்களுக்கு தெரியல, என்ன பண்ணுவீங்க? பீரோ எப்படி இருக்கும்? ஆராய்வீங்க. அங்கேயும் எதுக்கு எங்க வச்ச பொருள் காணோம், அவர் வச்ச பொருள் எங்க வச்ச பொருள் இல்லைன்னு ஆராய்வார். என்னடா எதை எடுத்தாலும் வேற ஏதோ வருது, எது வேற வருது. இன்னைக்கு எல்லாத்தையும் இப்படி எடுத்தா ஐயோ பெருமை வருது, ஐயோ நான் சமாதானம் வச்சா ஐயோ கொழுப்பு வருது, இப்படிதான் பார்ப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ உன் இருதயத்தை பார்க்கிறார். ஆதியில மனுஷன் உண்டாக்கும் போது தன்னை போலயே சிருஷ்டித்தாராம். அப்போ அவரை போல இருதயம் இருக்கணும் விருப்பப்படுறார். ஆனா நம்ம தள்ளப்பட்டனோட இருதயமா இருக்கக்கூடாது கர்த்தர் விரும்புகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, நம் இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணி, அவர்களுக்குள்ள உலாவி, அவருக்கு தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனம். அப்போ நம்ம அவரை போல பரிசுத்தத்தில் எல்லா சகல காரியத்தை இருதயத்தை அவளை போல மாற்றிக்கொள்ளும் பொழுது நம்ம கூட உலாவுகிற தேவனா இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்க. நல்ல வீடு பங்களா பக்காவா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, வீடு நல்லா சூப்பரா இருக்குது. கிறிஸ்துமஸ் டைம் எல்லாரும் வந்துருக்கிறாங்க. ஒரு 2 எலி செத்து போயிடுச்சு, நாத்து அடிக்குது. ப்ளீஸ் லார்ட், ப்ளீஸ் லார்ட், கம் கம் கம், உட்காருங்க, பிரியாணி போட்டு சாப்பிடுவாங்கன்றீங்க. சாப்பிடுவாங்கன்றீங்களா? முதல்ல அதை எடுத்து போட்டாதான் அது கிளியர் பண்ணாலும் சம்டைம்ஸ் ஸ்மெல் இருக்கும். ஒரு சொந்தக்காரனே இது ஸ்மெல் பண்ணும்போது நம்மளை உருவாக்க உலாவுகிறது எப்படி பார்ப்பார். ஹல்லேலூயா. உள்ள செத்தெலி இருந்தா இன்னைக்கு எடுத்து போன கர்த்தர் வருவார். ஏன்னா காண்கிற தேவன். நெல்லியா இருதயத்துல என்ன இருக்குது? செத்தெலிலாம் இருக்கு. சொல்லுங்க, கேடு உள்ள இருதயத்துல செத்தெலிலாம் இருக்கு. ஹலோ, பாவம் செய்யறதான் பயப்படணும், நீ பண்ணதான் பயப்படணும். உப்பு தோன்றுவேன், நீங்க தப்பு பண்ணீங்களா? நல்ல இருந்தது தானே, நீங்க நல்லா இருந்தது தானே, அப்புறம் தைரியமா சொன்னீங்க கேடு உள்ள இருக்கு சொன்னா சொல்லி எடுக்க வந்தது. கேடு உள்ள இருதயத்துக்கு தான் குத்தம். நம்ம இயேசுவின் ரத்தம். ஆமென். ஏன் சீரியஸா கேக்குறீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் சத்தியத்தை சொல்றேன். அல்லேலூயா. சத்தியம் உங்களை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்க. எரேமியா 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, இருதயத்தை ஆராயிரம். இன்னைக்கு ஆராயிரம் பார்க்கிறார். இன்னைக்கு எல்லாம் செத்தலி எறா மீன் எல்லாம் 3 நாள் உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் நீ வெளியே எடுத்து போன்றார். என் கர்த்தர் ரொம்ப நல்லவரா இருக்கிறார், உன்னை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த ஓய்வினால பார்த்தபடியாக உன்னோட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். பாருங்க, நான் பார்க்கறது எத்தனை கண்ணால பார்க்கிறேன்? 2 கண்ணு. என்ன பார்க்கறது பல கண்ணு. ஒன்னு யூடியூப்ல பார்க்கிற ஒரு கண்ணு, நீங்க பார்க்கற. ஆனா நான் பார்க்கறது 2 கண்ணு. அப்ப அந்த கேமரா பார்க்கறது பெரிய கண்ணு. கர்த்தர் இன்னைக்கு பார்க்கிற தேவனா. உதாரணமாக மனுஷனோட இருதயம் எப்படி இருக்குதுன்னு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன்னா, ஒரு அப்பா வீட்டில் பையனுக்கு குடும்பத்தார், அப்பா 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க. அப்பா சம்பளம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது அல்வா வாங்கிட்டு வர்றாரு. என்ன வாங்கிட்டு? அல்வா வாங்கினார். அதில் அவங்க அம்மா கட் பண்ணி சின்ன பையன்கிட்ட கூப்பிட்டு கொடுத்து, இது கொஞ்சம் கட் பண்ணி அண்ணன்கிட்ட போய் கொடுத்துருன்னு சொன்னாங்க. அண்ணன் என்ன பண்ணியிருக்கணும்? தம்பி என்ன பண்ணி அண்ணன் கொடுத்தா தம்பி என்ன பண்ணியிருக்கணும்? கொடுத்துருவோம். தம்பி பார்த்து சொல்லிட்டு யாருக்குமா அண்ணனுக்கு இவ்வளோவா அப்படின்னா என்ன எப்படி சொன்னா இவ்வளோவானு சொன்னவங்க அம்மா சொன்னாங்களா, பரவாயில்ல நீ எடுத்துக்கோ இவ்வளோண்டா. கவனிக்கணும். ஓகே. அப்பா அல்வா எனக்கு கொடுத்தாரு, தம்பிகிட்ட கொடுத்து அம்மா வந்து அண்ணனுக்கு போய் கொடுன்றான். பெரிய இவ்வளோ பீஸ். அப்ப தம்பி சொல்றான் இவ்வளோவா? எவ்வளோ சொல்லுங்களேன், இவ்வளோவா? ஒன்னு அம்மா சொல்றாங்க நீ எடுத்துக்கோ இவ்வளோண்டா. அப்ப பாருங்க இருதயம் எப்படி இருக்கு. அப்ப அண்ணனுக்கு கொடுக்காத
எனக்கு மட்டும் தான் எனக்கு அர்த்தம். அல்லையா? அவனுக்கு அண்ணனுக்கு கொடுக்கும் போது இல்ல வேற சொல்லுங்க. இவ்வளவா ஜோரா சொல்லுங்க. சபையா தூங்குறீங்களா? அண்ணன் கொடுக்க வேண்டி சொன்னா இவ்வளவா சொல்லுங்க. இவ்வளவா சரி நீ எடுத்துக்கோ. இவ்வளோண்டா. இதான் மனுஷனோட இருதயம். இன்னைக்கு ஆண்டவரோட பேசுறாரு. யார்கிட்டயும் பேசுறாரு பாட்டுக்கு தெரியல. பேசுறதுக்கு சோத்திரம். இவ்வளவா இவ்வளோண்டா நீங்களே பார்த்துக்கோங்க. கர்த்தர் உங்களை காக்குற. கர்த்தர் நம்மள இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவனா இருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, வேதத்துல அநேகருடைய இருதயத்தை கர்த்தர் காண்கிற தேவனா இருக்கிறார். அநேகருடைய இருதயத்தை கர்த்தர் கண்டார், பார்த்திருக்கார். அவர்களை குறித்து மாற்றினார், செயல்பட்டார் என்று குறித்து வேதம் சொல்றதை பார்க்க போகிறோம். அத்தி மரத்தின் கீழ் இருந்த நாத்தான் வேலை கர்த்தர் கண்டார். கர்வாலி மரத்தின் கீழ் இருந்த கிதியோனை கர்த்தர் கண்டார். சூரச்செடியின் கீழ் இருந்த எலியாவையும் கர்த்தர் கண்டார். ஆமணக்கு செடி கீழ் இருந்த யோனாவையும் கர்த்தர் கண்டார். அல்லேலூயா. எல்லாரும் எங்க உட்கார்ந்தாங்க? எல்லாம் மரத்துக்கிட்ட உட்கார்ந்திருக்காங்க. நீங்களும் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிறீங்க. அதை நீங்க நான் அவனை பார்த்துட்டேன் மகனே, அவனை பார்த்துட்டேன். நீ எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கல, நீ நினைக்கிற யாரும் பார்க்கல, நான் பார்த்துட்டேன். பல்ல சொல்லுங்க, அவர் பார்த்துட்டேன். அவர் பார்த்து சொல்லுங்க, அவர் பார்த்துட்டார். ஏன்னா இன்னைக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆக போகுதுங்க. இன்னைக்கு எக்ஸாம் பாஸ் ஆக போகுது. அப்ப விசுவாசம்னு சொல்ல அவர் என்ன பார்த்துட்டார். அதான் விசுவாசம். மொடவுல கை தட்டாதீங்க. குஷ்டம் புடிச்சா கை தட்டாதீங்க. வாய் இருக்கும் ஆமென் சொல்லாதீங்க. அல்லேலூயா. ஒரு பண்டிகை, இந்து பண்டிகை, எனக்கு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருந்தவர். எதுக்கு டாக்குடா? இல்ல கொலு பொம்மை எங்க வீட்டுல. என்னதான் அந்த மாதிரி இருக்க? பொம்மை பேசாது, பொம்மை கை ஆட்டாது, பொம்மை ஆமீன் சொல்லாது. நம்ம ஜீவனோட தேவன். அல்லேலூயா. அவரை போல படைத்தார். அதான் சொல்றேன், குஷ்டம் பிடிச்சும் கை தட்டாதீங்க. குஷ்டம் இருக்கிறவங்க கை தட்டாதீங்க. எனக்கு உங்களுக்கு சொல்ல அப்படின்னா அர்த்தம் இல்லைன்னா குஷ்டம் வரும்னு அர்த்தம். அல்லேலூயா. கஷ்டம் வந்தா குஷ்டம் ஒரு வாட்டி மெசேஜ் கூட எடுத்து அல்ல கையை நல்லா கொடுத்துருக்கிறாரு. நல்லா விட்டுருங்க. இல்ல வான கை தட்டாதீங்க, சந்தோஷமா இருங்க. இட்லியை பாப்பீங்க, நாய் மாதிரி சாப்பிடுவீங்க. வேணுமா? இது அழகா கொடுத்துருக்காரு. வாட்ச் கட்ட கொடுத்துருக்காரு, நெயில் பாலிஷ் கூட கொடுத்துருக்காரு, என்னென்னமோ கொடுத்துருக்காரு. அப்படித்தானே? வாய் கூட கொடுத்துருக்காரு, பெயிண்ட் அடிக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க. ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க, கை தட்ட மாட்டீங்க. இன்னைக்கு ஆண்டு மாத்த போறாரு. கர்த்தர் பார்த்துட்டார். எந்த செடி கீழே உட்காந்து கர்த்தர் பார்த்துட்டார். ஒருவேளை பார்க்ல கூட உட்காந்து அழுதுருக்கலாம். உங்க வீட்டு தோட்டத்தை செடியை தண்ணி ஊத்து கூட பேசிருக்கலாம். கர்த்தர் பார்க்கிறார். ஒருவேளை நீயும் இவர்களை போல ஏதோ ஒரு மரத்தின் கீழோ, இல்ல வீட்டுல ஓரமோ, ஃப்ரிட்ஜ் ஓரமோ, இல்ல கிச்சன் ஓரமோ, காய்கறி கட் பண்ணும் பொழுதோ, இல்ல துணி துவைக்கும் பொழுதோ, ஏதோ ஒண்ணு கர்த்தர் கண்டார். கர்த்தர் பார்த்திருக்கிறார். இதை உன் இருதயத்தில் இருப்புமான இன்றைக்கு ஒரு இருதயத்தில் ஒரு மாற்றம் வருமானால் இயேசு நிச்சயமா உன்னோடு இருக்கிறார். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், சங்கீதம் 30:10-11 சொல்லுகிறது, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், என் புலம்பலை. அன்பான தேவ பிள்ளைகளே, நீ புலம்பும் பொழுது அவர் கவனிக்கிற தேவன் உன் புலம்பலை மாற்றுகிற தேவனா இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி இந்த முதல் வாரத்தில் வந்த அன்பான தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களை கண்டபடியாக உங்கள் புலம்பலை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஒன்றாவதாக அத்தி பழக்கத்தை நாத்தான் வேலை கண்டார் என்று யோவான் 1ஆம் அதிகாரத்தை பார்க்க வாசிக்க முடியும். 1ஆம் அதிகாரத்தின் உள்ளடக்கம் என்ன சொல்லுங்க? மனித அவதாரமாக வந்த இயேசு கிறிஸ்துவும் மாம்சமாக வந்தா தேவனோட வார்த்தையில் இருக்கிறது. யோவான் ஸ்தானோட ஊழியம் வசனத்தில் இருக்கிறது. கிறிஸ்து முதலில் பின்பற்ற சீடர்கள் ஒருவனால் அதிகாரம் சொல்லுகிறது. அந்த முழு 1ஆம் அதிகாரத்துல இவ்வளவு தலைப்புல கர்த்தரில் எழுதப்பட்டிருக்கு. அதிலிருந்து ஒரு சம்பவத்தை யோவான் 1ஆம் அதிகாரம் 43-49 வசனங்களை வாசிக்கும் பொழுது, மறுநாளிலே பிலிப்புவை கண்டார். பின் சென்று வா என்றார். பிலிப் என்பவன் பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியவர்களை கண்டோம். நான் யோசேப்பின் குமாரனும் இயேசு என்று நாத்தான் வேல்
தம்மிடத்தில் வர கண்டு வரல இன்னும் தம்மிடத்தில் வர கண்டு that means he is coming வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் எவ்வளவு அழகா பாக்குறோம். அவனை கூட பழகல கொல்ல வந்துட்டு இருக்கிற பார்த்தோன்னு சொல்றாரு கபடற்ற உத்தம இஸ்ரவேலே என்றார். அதற்கு நாத்தான்வேல் நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்பு நல்லா கவனிங்க, பிலிப்பு அவனை அழைப்பதற்கு முன்பே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையா இருக்குது. அவன் அத்திமரத்துல உட்கார்ந்து இருந்ததையும் பார்த்திருக்கிறாரு, அவன் வருத்தியும் பார்த்திருக்கிறாரு. ஏனென்றால் அவர் காண்கிற தேவனா இருக்கிறார். நீ அத்தி மரத்தை போல் கீழே எங்கேயோ உட்கார்ந்து அழுது கொண்டிருந்ததையும் கர்த்தர் பார்த்தார். நீ ஜெபித்து கொண்டிருந்ததையும் கர்த்தர் பார்த்தார். ஆனா எப்படிப்பட்ட இருதயம் இருக்கணும்? கபடற்ற இஸ்ரவேலே என்றாராம். அதுக்கு முன்னாடி ஒரு இருதயம் சொன்னது என்ன இருதயம்? இங்க இயேசு என்ன போட்டிருக்கு? இங்க என்ன போட்டிருக்குது? கபடற்ற. ஆனா இங்க கேடுள்ள இருதயம் போடலையே. நீ உண்மையான இருதயம் இருப்பார்னா நீ மரத்தாண்ட உக்காந்து இருக்கும்போது கர்த்தர் பார்த்திருப்பார். நீ உண்மையோடு இருதயத்தோட கர்த்தர் சேவிப்பே, ஆனால் நீ வரும்பொழுது எதிர்பார்த்து காத்திருப்பார். எந்த சுபா எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உன்னை காண்கிற தேவனா இருக்கிறார். He is watching you. 2 நாளைக்கு முன்னாடி செடிங்க எல்லாத்தையும் பிச்சு போட்டுருக்கு. பசங்க யாருன்னு தெரியல. நான் அப்ப கவனிக்க மாட்டேன். சரி இதை யார் தான் பார்க்கும்போது கேமராவை வந்து ரீவைண்ட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாம் வந்து பிச்சு போட்டு உடனே அந்த பசங்களை கூப்பிட்டு திட்டல, நீங்க பிச்சு போடுறத பார்த்துருக்கேன் பாரு, இனிமேல் செய்யும். சாரி அங்கிள், இனிமேல் செய்ய மாட்டேங்க. இதை தான் இயேசு விரும்புறாரு. அவர் பார்த்தார். நம்ம அவர்கிட்ட மனம் திரும்பி போகும்பொழுது கர்த்தர் மாத்துக்கிற தேவனா இருக்கிறார். நாத்தான் வேலை கண்ட தேவன் தான் இன்றைக்கு உங்களை பார்க்கிறது. நாத்தான் வேலை பார்த்து சொல்லுகிறார், நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன். ஒரு காரியத்தை சொல்லுகிற பல நாட்கள் முன்பாக, பல ஆண்டுகள் முன்பாக ஒரு குடும்பம் இருக்கு. குடும்பத்தில் ஒரு பையன், அம்மா, அப்பாலாம் இருக்காங்க. அம்மாவுக்கும் பையனுக்கும் ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஜில் எல்லாம் போயிட்டு மேரேஜ் இப்போ ஃப்ரெண்ட் இருக்கும்போது அந்த பையன் டீசெண்டாக திட்டுறான் அம்மாவை. திட்டுறதும் தெரியல, எதுவும் தெரியல. ரொம்ப டீசெண்டாக பழகி ட்ரெஸ் எல்லாம் போட்டு திட்டுறது தெரியல, அவனுக்கு தெரியல. ஆனா அவன் பார்க்கறது 2 கண்ணு, அவனை பார்க்கறது ஜோரா சொல்லுங்களேன் பல கண்ணு. அவங்க வேதனையோட இருந்தாங்க. அப்போ என்கிட்ட வந்து சொன்னாங்க, ஐயா ரொம்ப கஷ்டமா இருக்குது ஐயா, இந்த மாரி திருந்த மாற்றம் ரொம்ப வேதனையா இருக்கு. அப்போ நான் ஒன்னே ஒன்று சொன்னேன், சிஸ்டர் வேதனை நமக்கு அழகாக கற்றுக் கொடுத்துருக்கு, அதை பற்றி கவலைப்படாதீங்க. என்ன கற்றுக் கொடுத்துருக்கு வேதனை சொல்லுங்களேன். எதை நீ விதைக்கிறாயோ அவன் பையனோட பொண்ணு பிறக்கும் பொழுது ஒரு ஸ்டேஜ் இருக்காங்க. அவனுக்கு திட்டு ஒரு பாட்டு ஒன்று இருக்கு தெரியுங்களா? மௌனமா இருக்கு. அந்த பாட்டு தெரியுங்களா உங்களுக்கு? ஃபெடி பாஸ்டர் தெரியுங்க. மௌனமா இருக்காதே நீ, மௌனமா இருக்காதே, இது நேரம் மௌனமாயிருக்காதே. அப்போ ஒரு நாள் அந்த பையன் போய் இயேசு கிட்ட அழுவான், ஆண்டவரே நான் பெத்த பொண்ணு இந்த மாதிரிலாம் டார்ச்சர் கொடுக்குது, பையன் டார்ச்சர் கொடுக்குதுன்னு. உடனே இயேசு பாடுவேன், மௌனமாயிருப்பேனே நான், மௌனமா இருப்பேனே, நீ சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமா இருப்பேனே. புரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன். அல்லேலூயா. What you see the harvest. கர்த்தர் பார்க்கிறாரு. அந்த ஸ்டேஜ்ல இருந்த கர்த்தர் பார்த்தாரு, ஸ்கூல்ல நடக்கிறத கர்த்தர் பார்க்கிறாரு, அம்மாவை டார்ச்சர் பண்ணத பார்க்கிறாரு பையன். இதெல்லாம் யார் பார்க்கறா? நாளைக்கு உனக்கு குழந்தை வரும்போது ஆண்டவர் உன் சன்னதியின் மேல் உன் சந்தானத்தை ஊற்றுவேன். அது whatever it is, blessing-ஆ இருக்கட்டும், ஏதோ எங்க அப்பா கரெக்டா செய்ய வேண்டியதை கரெக்டா செய்வேன். என் நாய்க்குட்டி சம்டைம்ஸ் கீழ்படையா, ஓகே, ஒரு வாட்டி செம்மடி அடிச்சு முதுகே ஒடிச்சிட்டு, அதுக்கப்புறம் பாஸ்ட் அம்மா தான் சப்போர்ட் பண்ணாங்க. அதனால இப்ப பாஸ்ட் அம்மா எப்போ அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ இல்லையோ கையிலே பிடிக்க முடியல. எங்க வீட்டு பட்பெட்டாக சொல்றேன், போய் பக்கத்துல நின்னால கொலைக்கானு
பாஸ்டர் பக்கத்தில் நிற்கவும் கூடாது, ஏதோ சொல்லக்கூடாது. உடனே கோபப்படுது. ஏன்னா அது வந்து அவங்க அம்மா, பாஸ்டர் அம்மா, அவங்க அம்மா குழந்தைக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது. கர்த்தரோட நம்மோடு இருப்பார். நம்ம காண்கிற தேவனார். நல்லா கவனிக்குங்க, எதை பண்ணாலும் கர்த்தர் கவனிப்பார், எல்லாத்தையும் கவனிப்பார். நல்லா ஒரே ஒரு சின்ன சொல்றேன் கேட்டுக்கல. என்கிட்ட இந்த பென்சில் இருக்கு, ஓகேங்களா? இது பென்சில் இருக்கு, இது நான் விலை கொடுத்து வாங்க, ஆமீன் சொல்லுங்களேன். இந்த பென்சில் சொல்றது நான் கேட்கணுமா, நான் சொல்றது பென்சில் கேட்கணுமா? நீங்க சொல்லுங்க. ஹலோ, நல்லா கேட்குறேன். ஆமா, நான் பென்சில் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், நான் சொல்றது பென்சில் கேட்கணுமா, பென்சில் சொல்றது நான் கேட்கணுமா? சப்போஸ் இது சரியா எழுதல, ஷார்பன் பண்ற, அதுவும் கொடுக்க மாட்டேங்குது, ஷார்பன் பண்ண மாட்டேங்குது, மொக்கார் பண்ணு. ஓனருக்கு என்ன பண்ணுவார்? ஓனர் என்ன பண்ணுவார்? ஏய் வாணா நீ போ. அவர் தான் ரத்தத்தை குத்தி வாங்கி இருக்கிறாரு, ரத்தம் சிந்தி ஒண்ணு வாங்கி இருக்கிறாரு. அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவர் உதைச்சால வாங்கிக்கணும், தட்டினால வாங்கிக்கணும், கொஞ்ச நாள வாங்கிக்கணும். நீ தலைக்க நின்னாலும் உன்ன வசனம் பத்தி சொல்றேன் கேளுங்க. நான் சாவரன் இப்ப வாங்கி பெருசா இந்த பூச்சி மருந்தோ வாட்ட என்னது ஏதோ ஒரு சம்திங் ஆசிட வாங்கி வச்சா கூட சாவிட மாட்டார். என் தேவன் அப்படிப்பட்ட தேவன். ஏன்னா அவர் வாங்கி இருக்கிறார், அவருக்கு சொந்தம். நீங்க வீடை வாங்கிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போற பக்கத்து வீட்டுக்கார வந்து வீட்டுல தோசை சுட்டா சும்மா இருப்பீங்களா? கொஞ்சம் வண்டி பார்க் பண்ணாலியா சொல்லுங்க. வீட்டுல சடனா கிதன் வீட்டுக்கு யாருமே இல்லை, 3வது தெருல இருந்து 4 பேர் வந்துட்டு நேரம் வீட்டுல சோஃபா உட்காந்து டிவி போட்டு பார்த்தது எப்படி இருக்கும் உங்களுக்கு? வாங்க பிரதர் சிஸ்டர் காஃபி குடிப்பீங்களா? நீங்க என்ன சொல்லுவீங்க? யார் வீடு அது? உங்க வீடு, உங்களுக்கு தான் உரிமை, கரெக்ட் தானே? அப்ப நீங்க யாருக்கு சொந்தம்? அப்ப எல்லா உரிமையும் இருக்குல்ல. அவர் தான் சார், ஹலோ நான் உன்னை பார்க்கிறேன், நான் உன்னை பார்க்கிறேன், நான் உன்னை பார்க்கிறேன், நான் பார்க்கிறேன், நீ பார். நான் பண்ண நான் உன் நன்மைக்கு தான் செய்வேன். நான் எனிக்கன் பப்பியை போட்டு செம்மடி அடிச்சோம், அன்னில இருந்து வாழை சுற்றி சைலண்டா இருக்கும். எனக்கு இன்னும் அன்பு அதிகமாக ஆயிடுச்சு. அது கேட்கறதுக்கு முன்பாக 11 மணிக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கினாலும் அதுக்கும் வாங்கி வந்து கொடுப்பேன். ஏன்னா என் வார்த்தைக்கு கீழ்ப்படினால நீ கேட்பதற்கு மேலாகவே செய்கிற சொன்ன தேவன் நான் அதிகமாக செய்துட்டு இருக்கேன். பிகாஸ் ஐ லவ் மை பாப். நானே ஒரு மனுஷன் நாய்க்குட்டியோட நேசிக்கிறேன்னா உன்னை படிச்ச தேவன் எப்படி நேசிப்பார்? அவர் தான் நீ பேசுறேன், உன் இருதயத்தை காண்கிற தேவனா இருக்கான். அந்த அன்பான தேவ பிள்ளை 2வது கர்த்தர் பார்க்கும்போது மத்தேயு 18:20 சொல்லுகிறது, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது எங்க கூடி இருக்கீங்களோ அங்க அவர் நடுவில் இருக்கிறாரு. எத்தனை பேர் கூடி இருந்தா? 2-3 பேர் கூடி இருந்தா அங்கதான் இருக்கிறார். அல்லேலூயா. நீ நல்லது பேசினாலும் யாருக்கா கூட சொல்லுங்களேன், வாய் தந்து பேசுங்க, நான் தூங்கிடுவேன். 2 பேர் பேசினாலும், 5 பேர் பேசினாலும், 10 பேர் பேசினாலும் நல்லதை மட்டும் பேசுங்க. இயேசு நன்மை செய்ய சுற்றி திரிந்தார். அப்ப ஆண்டவர் உங்களை என்ன செய்ய சொல்றாரு? நன்மை செய், தீமை செய்யாது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும், நீ நன்மை செய்ய. கர்த்தரோட பெரிய ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளை 2வது பார்க்கும்போது கர்வாலியின் மரத்தின் கீழே இருந்த கிதியோனை கர்த்தர் கண்டாராம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் பாவம் செய்தல், மீதியாரானால் ஒடுக்கப்படுதல், கிதியோனுக்கு கிடைத்த கர்த்தரோட அடையாளம், கிதியோனோட கர்த்தர் அழைத்தல குறித்து இந்த வேத வசனம் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். நியாயாதிபதி 6ஆம் அதிகாரம் 11 14 வசனங்களை வாசிப்போம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபேசரனாகிய ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்து. நல்லா கவனிங்க, எங்க உட்கார்ந்து? கர்வாலி மரம். அப்போ கர்த்தர் எவ்வளவு கவனிக்கிற தேவனா இருக்கிறார். ஃபர்ஸ்ட் யார நாத்தான் வேலை பார்த்தார், 2வது கிதியோனை பார்க்கிறார். அவர் எங்க கீழே உட்கார்ந்துட்டு இருக்காரா? கர்வாலி மரத்து கீழே உட்கார்ந்துட்டு இருக்காரு. போதும், குமாரன் தரிசனமாகி கிதியோன் அவரை நோக்கி அவர் கேட்கிற கேள்வி பாருங்க, என் ஆண்டவனே
கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. நீர் நம்மளே முடிவெடுத்துடுறோம். ஆண்டவர் சில நேரத்துல ஏதோ ஒன்று அனுமதிப்பார். அது எல்லாமே நன்மைக்கு தான், தீமைக்கே இருக்கிறதுனால புரிஞ்சுக்கோங்க. நன்மை தான் செய்வார், நம்ம தேவன் தீமை செய்ய மாட்டார். கிதியோனுக்கு நன்மை தான் செய்யற. ஆனா இந்த நேரத்துல பேசும்போது சொல்ற வார்த்தை கவனிங்க. மறுபடியும் வசந்த வாசிங்க. என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் நீர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? அவர் அற்புதம் எங்கங்க? நான் எவ்வளவு ஜெபம் பண்றேன், என்னோட அற்புதங்கள் எங்கங்க கேக்குறாங்க. என் கூட தானே நடந்திருக்கணுமே, ஏன் நாங்க இப்படி சுருண்டு போய் பயந்து கொண்டு இருக்கிறோம்? எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவரை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, பலனற்று போய் நம்முடைய கர்த்தர் நம்முடைய பேசுகிற தேவனா இருக்கிறார். ஒரு கர்வாலி மரத்தின் பயந்து போயிருந்த கிதியோனை கண்டு வார்த்தையினால தேற்றி தேவன் அவனோடு பேசுகிற தேவனா இருக்கிறார். இன்றைக்கு உன்னை கூட கர்த்தர் தேற்றி கொண்டு இருக்கிறார். எதையோ கண்டு பயந்து கொண்டு இருக்கிறார். அடுத்தது என்ன சம்பவிக்கும்? நான் உடனே சொல்றேன், அழைத்தவர் உன்னோடு. உனக்கு கொஞ்சம் பலன்டா இருக்குது, உனக்கு தெரியல. யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியுங்க. உன்னை படைத்தவருக்கு தெரியும் உனக்கு எவ்வளவு பலன் இருக்குன்னு. அல்லேலூயா. எனக்கு சப்போஸ் நான் இருக்கிறேன், என்னை பத்தி என் மனைவிக்கு நல்லது. அல்லேலூயா. அப்போ என் மனைவிக்கு என்னை பத்தி தெரியும், ஆண்டவருக்கு என்னை பத்தி அதிகமாக தெரியும். என் மனைவிக்கு மேல் தோட்டத்தை பார்த்து தெரியும், ஆண்டவருக்கு இறுதி தோட்டத்தை கத்த தெரியும். இஸ் a good God. உனக்கு பலனற்று போயிருக்கிற ஏதோ ஒரு காரியத்துல பலனற்று போயிட்டு ஜெயிக்க முடியாது. இனி I can't win the battle. எனக்கு அடுத்தது முடிவெடுக்க முடியல, அடுத்தது செயல்பட முடியல, அவளைத்தான் இதுமேட்டு முடிஞ்சிடுச்சு, எனக்கு மீதியோட கையில நான் செத்து போயிட்டு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் ஏற்கனவே பிளான் போட்டார். கிதியோனுக்கு நிறைய பிளான் கொடுத்தார். இப்படி செய், அப்படி செய், இப்படி செய். கிதியோன் ஜெயிச்சான். கிதியோன் ஜெயித்தானா இல்லையா? பலனே இல்லாம இருந்ததுக்கு ஆண்டவர் சொல்றார், கொஞ்சம் பலத்தோட போ, நான் உன்னோட இருக்கிறேன். கருவாலி மரத்தாண்ட உட்கார்ந்து பலவீனத்தோடு புலம்பி கொண்டிருந்த அன்றைக்கு கிதியோனை பார்த்து சொன்ன தேவன் தான் இன்னைக்கு எந்த கருவாலி மரத்து கீழே போல நீ உட்கார்ந்து அழுது புலம்பி கொண்டு உன் தேவையான பலனே இல்லை, இனி என்னால் ஓட முடியுமா, இனி என்னால் செய்ய முடியுமா, இது எனக்கு நடக்குமா, இது சம்பவிக்குமா, நான் இப்படி பிளான் பண்ணேன், நான் அப்படி பிளான் பண்ணேன், இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னாலும் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், கருவாலி மரத்தின் கீழே கிதியோனுக்கு நன்மையை தான் கர்த்தர் செய்தார். உனக்கு நன்மையை தான் கர்த்தர் செய்வார். உனக்கு நன்மை தான் கர்த்தர் செய்வார். அவர் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார். நீ பலவீனமா இருக்கலாம், உன் எதிராளிகள் 1000 பிளான் பண்ணலாம். ஹலோ, அவங்க பிளான் போறதுக்கு முன்னாடியே நம்ம தேவன் பிளான் போட்டாருங்க. ஹல்லேலூயா. அவங்க 1000 பிளான் போட்டோம். உலகம் வரத்துக்கு முன்னாடியே வெறுமையா இருக்கும் போதே பிளான் போட்டு மரத்தை வச்சவர் அவருங்க, ரோட போட்டது அவருங்க, தங்கத்தை கொடுத்தது அவருங்க. இங்க தான் தங்கம் இங்க மாட்டின, மூக்குல மாட்டின, கழுத்துல மாட்டின, அங்க மாட்டினுக்கிறீங்க. பரலோகம் போனா தங்கமயமான ரோடு தான் வரும். அல்லேலூயா. அதை பத்தி பாதரே பண்ண மாட்டாங்க. அங்க போய் இவ்வளவு தானே நினைப்போம். அது வேதத்துல ஒரு நாள் சொல்றேன், ஓகேங்களா? இன்னைக்கு ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்து செத்து போயிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஹலோ, உனக்கு இருக்கிற பலத்தோட போ. பக்கத்துல பார்த்து சொல்லு, உனக்கு இருக்கிற பலத்தோட போ. கர்த்தர் புதிய பலனை கொடுக்கிறார். யாரு கொடுப்பார் தெரியுமா? விசுவாசிகள் கொடுப்பார். நான் சொல்றேன் போட சொல்றேன், பலத்தோட போக சொல்லும் போது நான் வெளியே போகும்போது சொல்லுவேன், இப்ப இருக்கிறத காட்டிலும் எனக்கு 10 குதிரை மடங்கு பலனை கொடுப்பீங்கன்னு சொல்லுவேன். கேட்கிறவ யாவோ பெற்றுக்கொள்ளலாம். நீ கேட்காத வரைக்கும் முடியாது. நீ கேட்கலனாலும் சட்டையே பண்ண மாட்டேன். நீ கேட்கல, நான் கொடுக்கல. அல்லேலூயா. ஒரு குடும்பம் 9 பேர், எங்க குடும்பம், எங்க 9 பேர் நான் கடைசி, எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுருவாங்க. நான் லேட்டா கூட ஒரு 11 மணிக்கு கூட 12 மணிக்கு ஃப்ரெண்ட்ஸ் சுத்திட்டு வரேன். எல்லாரும் முடிச்சு சாப்பிட்டு பத்துருவாங்க, எல்லாம் காலி. ஆனா எங்க அம்மா தனியா எடுத்து வச்சிருப்பாங்க. இதுதான் அம்மா, நம்ம அப்பா உனக்கு அதிகாரத்தை செய்ய விரும்புறாரு. அவர் சொல்ற, போமா கொஞ்சம் பலத்துல ஏன் பலத்தை பாக்குற? நீ பணத்தை பார்க்காத, எதையும் பார்க்காத, ஜனத்தை பார்க்காத. அவன் வந்து 1000 பேர் கத்தி கபடெல்லாம் எடுத்துட்டு வரட்ட, நீ எதையும் பார்க்காத, நான் உனக்கு பிளான் தரேன், நீ போன்னு சொல்றாருன்னா நம்மளோட வேலை என்ன தெரியுமா? சைலண்டா போகணும்.
நீ செய்யும் பொழுது கர்த்தர் சொல்றார், என் பலத்தினால் உனக்கு பலம் பண்ணுவேன். அல்லேலூயா. என் தேவன் நல்லவரா இருக்க. அன்பான தேவ ஜனங்களே, நம்ம ஜெபிப்பதும் துதிப்பதும் வேதத்தை வாசிப்பதுமான நேரத்தில் காரியங்களை பயந்து நடுவோம். ஆண்டோட பிள்ளையா இருப்போம், நல்லா புரியுங்க, நல்லா ஜெபிப்போம், நல்லா சோத்திரிப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஆனாலும் பயம்னு வந்துருச்சுன்னா அழுது புலம்பும். ஆண்டவரே, ஆண்டு சொல்றேன், யார்தான் சொல்றேன், ஏமா பயப்படுற? அன்னைக்கு நீ பேங்க்ல போட்ட டெபாசிட் பணத்துக்கெல்லாம் உனக்கு இன்ட்ரெஸ்ட் வருகிறது போல என் கிருபையா உனக்கு பூர்வமா ஊற்றுன்றார். அல்லேலூயா. உனக்கு தெரியாது. உண்மையா சொல்ல, உங்களுக்கு சில நேரத்தை நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு ஜெபிச்சு நாளைக்கு சுட சுட நடக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜெபிச்சிருப்பேன், அந்த காரியம் சுட சுட கொடுப்பேன். அவர் விருப்பம், அவரால் எதையும் செய்ய முடியும். அவர் ஒருத்தர் கொடுப்பேன்னு சொன்னா கரெக்டா கொடுப்பார். ஆனா அவர் விருப்பத்தை படி கொடுப்பார். நேரத்தில் கொடுப்ப கரெக்டா கொடுப்பார். அல்லேலூயா. நான் கூட நினைச்சுக்கேன், கரெக்டா என்னோட பப்புக்கு கரெக்டா 3:30 மணிக்கு கரெக்டா ரெடியா இருக்கும். அப்பா வருவாரு, சாப்பாடு கொடுக்க. அதுக்கு டைம் தெரியும். ஆனா சம்டைம்ஸ் லேட்டாவும் போய் கொடுத்துருக்கேன். ஆனா அது கட்டுறது கிடையாது. ஏன்னா அது தெரியும், எப்படியா இருந்தாலும் சாப்பாடு வரும். 4 மணி ஊழியத்துக்கு எங்கேனா வெளியூர் போயிட்டாலும் அதுக்கு என் சகோதரி மூலமா சாப்பாடு அதுக்கு வரும். நம்ம அந்த விசுவாசத்தோட போல இருக்கணுங்க. இன்னைக்கு ஆண்டு சொல்ல, கொஞ்சம் பலத்தோட போ, நான் உனக்கு செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கும். போராடி போராடி செத்து போயிட்டு ஆண்டவரே, இனி எனக்கு பலனே இல்லை, கொஞ்சம் பலன் தான் இருக்கு. ஜெபிச்சு ஜெபிச்சு நானு சோர்ந்து போய் பலனற்று இருக்கிறேன், இன்னும் எனக்கு நடக்கல. ஆண்டவர் சொல்றாரு, போமா போ, போமா போ, ஏன்னா என் பலன் உனக்கு கொடுக்குறது. அவர் பலன் பூர்வ விளக்கும். அது யாருக்கு விசுவாசிக்கு எல்லாம் நடக்கும் சொல்ற. அல்லேலூயா. அந்த அன்பான தேவ பிள்ளை இன்னொரு காரியத்தை பார்க்க முடியும். தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன், ஆனால் அந்த மனுஷனும் பயப்படுகிற தேவனா இருக்கும். நம்ம சில நேரத்தில் நினைப்போம், நம்ம எல்லாம் நம்ம துதிக்கிறோம் கொள்றேன், எல்லாருக்கும் பயம் வரும். எனக்கு தான் பயம் வரும். நல்லா பிரசங்க, போல்டா பிரசங்கிக்கிறேன், ஆனா சம்டைம்ஸ் எனக்கும் பயம் வரும். ஆனா அந்த பயத்தை நீக்கி போறது நம்மோட இருக்கு. கர்த்தர் நம்மோட இருக்கு. காரியத்தை பார்க்கும்போது இன்னொரு காரியத்தை பார்க்க முடியும். தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன், ஆனால் அந்த மனுஷனும் பயப்படுகிறான். அந்த மனுஷன் கர்த்தரை கண்டவர். அந்த மனுஷன் யார் என்று பார்க்கும்போது அந்த விசேஷமா அந்த தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன் தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறார். ஆனாலும் அவரும் பயப்படுகிறார். அல்லேலூயா. தீர்க்கதரிசி வரும் காலங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிறவர், ஆனா அவரும் பயப்படுறார். எந்த காரியத்துக்கு பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல அதில் உள்ளடக்கமான அந்த அதிகாரம் 19 அதிகாரம் சொல்லுகிறது, யெகோவா ஒருவரே மெய்யாக தேவன் என்று பாகால் அறிந்து கொண்டால் எலியாவின் ஜெபத்தினால் அக்கினி இறங்கியது, மழை பெய்தது பார்க்க முடியும். அப்படியாப்பட்ட தேவன் மழை வரும், ஆனா அந்த மனுஷனும் பயந்தார். நம்ம யோசிப்போம் சில நேரத்தில், நம்ம நல்லா ஜெபிக்கிறோங்க, நல்லா ஏங்க நமக்கு அந்த பயம் வருது? ஹலோ, பயம் வந்தாலும் பலனை கொடுக்க தேவன் மூட இருக்கு. சப்போஸ் பயமே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க தெரியுமா? நீங்களாம் ஒருவேளை பயமே இல்லைன்னு அந்த ரத்தம் ஓட்டத்தை வச்சு பயமே இல்லை பயப்படுவீங்க, நான் மோடி போய் கேட்பீங்க, நான் கண்டிப்பா கமெண்ட் செய்வாங்க. நம்ம சொன்னாங்க, அப்படியே போட்டு சொன்னாங்க. லாஸ்ட் பாஸ்ட் கர்த்தர் உனக்கு சொல்றாரு, சொன்னீங்களா? சூடு வச்சா தான் வலி தெரியும். இங்கிருந்து பலிப்பிடுதல் வருதுன்னா நான் பேசலங்க. யார் பேசுறாங்க? கர்த்தர் பேசுறார். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிக்கும் பயம் வந்தது. எடுத்து வாசிப்போம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1-8 வசனங்களை வாசிக்கும் பொழுது, எலியா செய்த எல்லாவற்றிற்கும் நல்ல கவனிங்க, பட்டயத்தால கொன்று போட்டு செய்தி அனைத்தும் ஆகாப் நல்ல கவனிங்க இசபேலுக்கு அறிவித்தால், நல்ல கவனிங்க, அப்போது இசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி ஒருவருக்கும் செய்யப்பட்டது போல டைமோட சொல்றான், நாளை இந்த நேரத்தில் போனால் எழுந்து ஆண்டோட பேசுற மனுஷன். இவர் சொன்ன ஆண்டவர் செய்கிற தேவன். ஆனா அவருக்கும் ஒரு பயம் வருது. ஒரு பொம்பளை சொன்ன உடனே பயம் வந்துருச்சு. ஓரமா ஓடுறாரு. ஓடி போயிட்டு வேலைக்காரனை நிறுத்திட்டு அங்கிருந்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி போய்
இவரும் எங்க போய் உட்காந்துக்கிட்டாரு? ஒரு சூரிய செடி போய் உட்காந்துக்கிட்டாரு. எதுக்கு போய் உட்காந்து? பயந்துட்டு போய் உட்காந்துக்கிட்டாரு. இவன் தலையை சீவ போறான், இவருக்கும் ஒரு பயம். ஆனா அவரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. நீங்களும் ஒரு தீர்க்கதரிசி தான். நல்லா ஜெபிக்கிறீங்க, நல்லா சோத்திரிக்கீங்க, நல்ல ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்துறீங்க. உங்க ஜெபத்துல கர்த்தர் கேட்கிறாருல்ல, நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் ஆண்டு பதில் கொடுக்கிறாருல்ல, அப்ப ஆண்டு கூட இருக்காரா இல்லையா? ஆனாலும் உங்களுக்கு ஒரு பயம் வரும். ஆனா ஆண்டு சொல்ல, பயப்படாதீங்க. ஏன் ஓடுற? எதுக்கு அங்கேயும் ஓடுற? ஏன் ஓடுற? பக்கத்து பக்கத்துல எதுக்கு பயத்தை பார்த்து ஓடுற? எப்பா தீர்க்க தரிசின்னு சொன்னா பிரச்சனை வராதுன்னு நினைச்சுக்காத. உங்க பாஸ்டருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அல்லேலூயா. நான் உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு? பிரச்சனை ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பிரச்சனை அந்த மனுஷன் யாரும் இல்லை. பிரச்சனைக்கு ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். 50% பிரச்சனை ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. 100%, 500% இவ்வளவு பிரச்சனைக்கு இருக்குது ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்க பிரச்சனை கட்டி எனக்கு பிரச்சனை அதிகமாகுது. நானும் ஒரு தீர்க்கதரிசி தான். ஆனாலும் அதை காட்டில எனக்கு நம்ப மாட்டீங்க. ஆனா அதை பத்தி பயப்படவே இல்லை. போன வாரம் என் மனைவிக்கு சொன்னேன். போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரே ஒரு SMS தான் வந்தது. சரி என்னன்னு கிளிக் பண்ண முடிஞ்சு போச்சு. 98,500 rupees பேங்க்ல எடுத்துட்டாங்க. சீரியஸா எடுத்துட்டாங்க. ஒரே பொலம். என்ன ஆண்டவரே இப்ப நான் பைப்பில் ஏன்னு சொல்லுங்க. கர்த்தர் பார்த்து நிஜமா நட எவ்வளவு சின்ன அமௌண்ட் அது, பெரிய அமௌண்ட்டுங்க. நான் பைப்பில் ஏன் சொல்றேன்? கர்த்தர் பார்த்துப்பேன். அந்த தீர்க்கதரிசியை பார்த்து ஓடினாரு. ஆனா வேதம் கத்து கொடுக்குது, நான் உன்னோட இருக்கிறேன். இப்ப என்னோட கர்த்தர் இருக்க, நான் ஏன் பயப்படணும்? நான் பயப்பட அவசியம் கிடையாது. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் என்று ஆபிரகாம் கத்து கொடுக்கிறார். விசுவாசத்தின் தகப்பன் சொல்ற கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். விசுவாசிக்கிறவனுக்கு ஒன்னும் பாதகம் பண்ணக்கூடாதுங்க. எங்க பிரச்சனை? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குதுங்க. ஆனா பிரச்சனையை மேற்கொள்ளும் போது கர்த்தர் தேவனை கொடுக்கிறார். இப்போ ஒளிஞ்சு உட்கார்ந்து சூரிய கிட்ட உட்கார்ந்து நல்ல கவனிக்கல. நான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே எடுத்துக்கொள்ளும். படுத்துக்கொண்டு நல்ல புரியும். என்ன சொல்றாரு ஆண்டவர் கிட்ட? அது வசனம் என்ன சொல்லுது? அவர் மெயினா ஒரு சப்ஜெக்ட், நான் சாக வேண்டுங்க. நானு அப்படிதான் போட்டிருக்கு. திரு வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி ஒரு சூரிய செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கூறி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரிய செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். நான் உடனே சொன்னேன், அதான் சொன்னேன், முன்னாடியே சொன்னேன். நீ பாய்சனை வாங்கி கையில் முன்னாடி வச்சுட்டு கூட நான் சாக விடுன்னு சொன்னாலும் ஆண்டு சாக விட மாட்டாரு. அல்லேலூயா. நீ என்ன பிளான் பண்ணாலும், ஹலோ, அது மீறி குடிச்சாலும் டியூப்பை போட்டு வெளியே வந்து உயிரோடு கொடுப்பேன். அந்த டியூப் எடுக்கும்போது கஷ்டப்பட்டு தெரியுங்களே அப்பா. அம்மா நான் பார்த்துருக்கேன், என் சொந்த சகோதரிகளாம் பார்த்துருக்கேன். பாய்ச்சி குடிச்சிருக்காங்க. குடிக்கும் போது தெரியாது, லடாக்கு குடிச்சிருவாங்க. ஆனால் எடுக்கும் போது தான் தெரியும். உடனே வெளியே வந்துடும். ஒன்று அப்படியே விட்டாரா? நோ, நம்மளை மாத்திர வரைக்கும் அவர் மாற மாட்டார். நானே சொல்றேன், எதுக்கு தேவையில்லாத போய் சூடு வச்சுக்கிட்டு டீசெண்டா போய் சரணடைஞ்சிடும். ஆண்டவரே, I want to be a good man, I want to be a good boy, I want to be a good girl. கட்டளை சொல்றதுக்கு இவர் அப்படிதான் சொல்றார். நான் சாக விட்டுருங்க, செத்துறேன். அடுத்த வசனத்தை பாருங்களேன். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட ஒரு அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக்கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஆண்டவர் உன்னை காப்பாத்தி மறுபடியும் உன்னை வைரஸ் தளத்தில் வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா நீ என்ன பண்றீங்க? சாப்பிட்டுட்டு தூங்கிடுறீங்க. சொல்லுங்க, சாப்பிட்டுட்டு தூங்கிடுறீங்க. இன்னைக்கு தட்டி எழுப்புறா, டேய் எழுந்து, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ எதை பார்த்து தூங்குறியோ ஆண்டு சார் போதும், தூங்குனதெல்லாம் போதும், நான் திருப்பி உனக்கு பலனை கொடுக்குறேன். அன்னைக்கு கிதின பாஸ்டர் கொஞ்சம் பலத்தோட போன்னு சொன்னார்.
இன்னைக்கு எலியா பார்த்து சொல்றாரு, போதும். ஃபர்ஸ்ட் ஆகாரம் கொடுத்தாரு. ஆகாரம் கொடுத்த உடனே சில ஜென்மங்கள் என்ன பண்ண தெரியுங்களா, இங்க இல்ல அங்க நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா நல்லா இது அழகா சொல்றாரு, நல்லா தூங்கிடுறாரு. திருப்பி தூதர் வர்றாரு, திருப்பி சுட சுட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு போஜனம் கொடுத்து, அந்த போஜனம் எப்படிப்பட்ட போஜனமா, பலனுள்ள போஜனம். அதை சாப்பிட்டோன்னு எத்தனை நாள், 40 நாள் இரவும் பகலும் ஓடுவீங்க. இப்ப ஓடுங்களா பார்ப்போம். ஆண்டவர் கொடுக்கிற போஜன பலனை கொடுக்கும். ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை உனக்கு ஜீவனை கொடுக்கும். ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை உனக்கு வல்லமை கொடுக்கும். ஆண்டவரோட காற்றை செத்து போட உயிரோட கொடுக்கும். ஆண்டவர் கொடுக்கிற வல்லமை எதையும் செய்யும். விசுவாசம் ஆமென் சொல்லுங்களேன். குஷ்டம் பிடிச்சது தட்டாதீங்க, ஓதுருங்க, ஆமென் சொல்லாதீங்க. God is a good God. ஆனா உண்மையா சொல்லிட்டு தட்டல சொரியல் தான் உங்களுக்கு. ஆமென். அட்லீஸ்ட் சைட்டாவது தட்டிடுங்க. நான் உண்மையா சொல்றேன், ஏன் தெரியல. விசுவாசம் ஆமென் சொல்லி கை தட்டுங்களேன். இது எப்பவுமே இருக்கணும். நான் அப்ப பாப்பேன், சப்போஸ் ஆமென் வரலன்னா இன்னைக்கு ஒரு அடையாளம் சபையில. ஓகே, ஆமென் வரலன்னா இப்படின்னு பண்ணுவேன். ஓகே, ஏன்னா மற்றவங்க வேற விசுவாசிக்கு வந்து தெரியக்கூடாது, நம்மளே காமிச்சு கொடுத்துக்கூடாது. இல்லையா, நம்ம பாஸ்டர் யாரும் கூப்பிடுறோம், பேசக்கூடாது, கை தட்டு நம்ம தட்டக்கூடாது. அப்படி வரும்போது ஹல்லேலூயா அப்படின்னு நான் அப்படின்னு சொன்ன உடனே நான் இப்போ செக்கிங் பண்ணிடலாம். ஹல்லேலூயா. இந்த கைத்தட்டல் எப்பவுமே இருக்கணும். சாக போறவனை தட்டி எழுப்புனா சாப்பிட்டு தூங்குறான். ஹல்லேலூயா. அவர் நினைச்சு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் அவருக்கு. போ, இந்த பென்சில் வச்சு போடுறது போல போ, விட்டுருக்கலாம். ஆனா உன்னை சாவுல இருந்து தூக்கி எடுக்கிறாருன்னா எதுக்குன்னா, உன்னை கொண்டு வேற எதை பெருசா செய்யணும் விரும்புறாரு. உன்னை கொண்டு ஒரு பெரிய திட்டம் இருக்கு, உன்னை கொண்டு ஒரு பெரிய மகிமை இருக்கு, உன்னை கொண்டு ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கு. God is giving a second chance. எழுந்திரு, உன்னை பிரகாசம் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 12:9 சொல்லுகிறது, உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ண விளங்கும் என்று. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 2 வசனம் சொல்லுகிறது, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. கர்த்தர் சொல்லுகிறார், கிதியோனை போல எலியாவை போல இருக்க வேண்டும் என்றால் நீ பயந்தது போதும், தூங்கினதும் பொழுதும், எழுந்திரு. அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போனோம் அப்படின்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க. நான் இப்ப இருக்கிறத காட்டிலும் நான் இன்னைக்கு தீர்க்கதரிசன சபையா இருக்கும், எங்களுக்கு எல்லாருக்கும் கோபாஸ்டர் எல்லாருக்கும் அந்த தீர்க்கதரிசன கர்த்தர் சொல்றேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் எலியா இங்க இருந்தார். ஓகே, ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டார். ரெண்டாவது பலன் கொடுத்துட்டார், தூசியை உதறிட்டு எழுந்து போனா அடுத்த ஸ்டேஜ் வந்துருச்சு. இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, உன் அடுத்த லெவலுக்கு வேணும்னா ஃபர்ஸ்ட் ஆகாரம் தூங்கிட்டு போதும், இப்போ ரெண்டாவது ஆகாரத்தை கொடுக்குறேன், உனக்கு பலன் வருது, எழுந்திருச்சு என் தேவனை கரம் தட்டி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு சமாதானத்தை பெற்றுக்கொண்டு மகிமையா உட்கார். அல்லேலூயா. இது விசுவாசிக்கணும். கைகளை தட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரவாயில்ல, சில நேரத்துல சொல்லும் போது தான் உணர்ச்சியா இருக்குது. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரவாயில்ல, நல்லா கீப் அப் பண்றீங்க. ரியலி ஐ அப்ரிஷியேட் மை காங்கிரிகேஷன். சபையை நான் ரொம்ப ஆசீர்வதிக்கிறேன். மனசார சொல்றேன், நீங்க எல்லாம் பிளஸ்டடா இருப்பீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அது ஒண்ணு அடுத்த லெவல் இருக்கு. நான் எடுக்கிற வரைக்கும் தட்டி இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நல்லா வொர்க் அவுட் ஆகுதுடா இது. ஹல்லேலூயா. மனைவி ஆராதிக்கும் போது கை தட்டாம ஹல்லேலூயான்னு சொல்லி பாருங்க, பக்கத்துல நின்று ஆமென் அப்படின்னு இனிமேட்டு பார்க்கணும். ஹல்லேலூயா. மருந்து வாங்கி தர மாட்டேன், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு, அதிகமாகணும் அதிகமாகணும் அதிகமாகணும், கை சுருங்கினே போகணும். ஹல்லேலூயா. துட்டு கொடுத்தா வாங்க தருதுல, நகை கொடுத்தா வாங்க தருதுல, 90 இன்ச் டிவி கொடுத்தா வாயில பிஸ்கட் கிள்ளி தூக்கணும், தூக்கி போவீங்களா? கர்த்தர் கொடுத்ததை கர்த்தருக்காக செயல்படணும். ரெண்டாவது சாப்பாடு கொடுத்தது எதுக்கு தெரியுமா? நல்லா ஓடணும். நான் ஓடுறேன், டைம் ஓடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரி, இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சலாம்னு நினைக்கிறேன். ஆமா, என்ன சொல்லுங்க, பேசிடலாம். கர்த்தருக்கு ஆசீர்வாதம். சூரஜ் செடியை பார்த்து முடிச்சார். அடுத்தது பார்க்குமா, ஆமணக்கின் செடி கீழே இருந்த யோனாவை கர்த்தர் கண்டார். யோனா 44ஆம் அதிகாரம் 5-10 வசனங்களை வாசிக்கும் பொழுது,
பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு அங்க ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்கும் மட்டும் அதன் கீழே நிழலில் உட்கார்ந்தான். யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாய் இருக்கவும் அவனை அவனுடைய மனவடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். ஒரே சந்தோஷம் அவனுக்கு. வெயில் உஷ்ணத்துல இருந்து ஒரு மரத்தை வந்து செடியை வளர்த்து கொண்டா எப்படி ஆயிடுச்சு அவருக்கு சந்தோஷம்? என்ன ஆயிடுச்சு? காத்து வருது, நிழல் இருக்கு, குழு குழுன்னு இருக்கு, அப்படித்தானே இருக்கு. சில சமயத்தில் ஆண்டவர் செய்வார், கொடுப்பார், சந்தோஷமா தான் இருக்கும். சில சமயம் எடுத்துருவார். அல்லேலூயா. எடுத்தால நன்மைக்கு தான். அல்லேலூயா. மரத்துக்கு இருக்கும்போது குழு குழுன்னு இருக்கும். சில நேரத்தில் அப்படித்தானே இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு நல்ல வறண்ட வனாந்தரமாக ஒரே ஒரு செடி, ஆமணக்கு செடி மட்டும் இருந்து கீழே பட்டு தூயினுக்கு நல்ல காத்து ஓட்டமா இருக்கு. அது போனாதான் தெரியும் அந்த வனாந்தரம். அல்லேலூயா. அந்த யோனா சொல்றான், அடுத்த வருஷம் வாசிக்க போகும்போது மறுநாளிலும் கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி. இங்கே பாரு, என்னது? சாவை விரும்பி. தேவையா இதெல்லாம்? சும்மா நான் சொல்றேன், ஆண்டோட பிள்ளைகளா இருக்கிறீங்க, அன்பான தேவ பிள்ளைங்க. ஒண்ணே ஒன்று சொல்றேன், அது பெருசா இருக்கட்டும், சிறுசா இருக்கட்டும், நடுத்தரமா இருக்கட்டும், சாவணும் மட்டும் நினைக்காதீங்க. நீங்க சாவணும்னு நினைச்சாலும் உங்களை சாக விட மாட்டார். ஆனா பாப்பாரு, நீ ரொம்ப பண்ணி சாகணும், சரி போ, சாடு போ, சாடு போட்டுவார். ஆண்டவர் சம்டைம்ஸ் அவனை அலோவ் பண்ணுவார், போய் சாடு போ. நீ ஆசைப்படுற என் நாமத்தில் எவைகளை கேட்டாலும் கொடுத்துட்டு போ, அதுக்கு போய் சாடு போ போ. அப்புறம் அல்லேலூயா பாடின, அதுக்கப்புறம் அல்லேலூயா தேவையா? போய் சாகு போ. அந்த மனுஷன் நாடா நான் போய் சாகுறது தூங்குறான், தட்டி எழுப்பினார். இவர் நானா சரி போட்டோன்னே இவர பிளான் என்ன பிளான் பண்ண, நானே சாக வேணும். என்ன ஜன்மங்க, ஆண்டரோடே இருக்கிறவங்க, ஆண்டரோட தேவ மனுஷனுங்க, நம்மளும் தேவ பிள்ளைங்க, நம்மளும் சபைக்கு வரோம், வேதத்தை வாசிக்கிறோம். ஆனா யாருக்கும் தெரியல. 8 பேருக்கு சொல்றாரு, 8 பேருக்கு சொல்ற. அடிக்கடி நீங்க சொல்ற வார்த்தை, நான் சாகுறேன் போ, நான் சாகுறேன் போ. நான் திருப்பி சொல்லிட்டேன், அடுத்த ட்ரிப்பு உங்க வாயிலிருந்து நான் சாகுற போன்னு சொன்னா சமாதானத்துல போடுவார். என்னது? அல்லேலூயா, அல்லேலூயா. கம்மியா இருக்கு, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகுதா? ஆண்டவர் சொல்றார், அம்மா நான் பைபிள் இருக்கிறத சொல்றேன், வேற எதுவும் கதை வசனம் இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகுது. அதான் அதான போட்டிருக்கு. கரெக்டா பிரதர்? என்ன போட்டிருக்கு? படிங்க வாசிங்கம்மா. சாக விரும்பி தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாய் இருக்கும் என்று. இதுக்கு ஆண்டவர் உங்களை படிச்சாரு, யோனா அதுக்காக படிச்சாரு. அழைத்தவர் ஒரு நோக்கத்துக்காக அழைத்தார். டேய், அந்த பட்டணம் அழிந்து போதுரா, நீ போ, உன் மூலமா ரட்சிப்பை கொடுக்குறேன்னு. ஆனா இவர் போய் எங்க போனாரு? அதுக்கு முன்னாடி ஒழிஞ்சுக்கினார், கர்த்தர் தட்டி தூக்கி எடுத்துனாரு. இப்ப சாவண்டு விரும்ப ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ? ஏன் இப்போ அவர் எரிச்சல் அடைகிறார் தெரியுமா? யோனாவை போய் ஏன் எரிச்சலாகுது சொல்லுங்க? செடி போயிடுச்சு, மண்டில அடிக்குது வெயில், உஷ்ண காற்று அனுப்பிட்டாரு. அதனால அவருக்கு அவ்வளவு எரிச்சல். இந்த மனுஷன் பத்தியா நமக்கு நல்லா காத்த கொடுத்து தூக்க விட்டுட்டு டியூபை பிடிக்கிட்டாரு பத்தியா அந்த மனுஷன். கோவம் வருதுல, அவர் கோவம் நியாயம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா ஆண்டரோட பிளான், பென்சில் ஒடிச்சு போடுவோம், அவர் இஷ்டம், அது என்ன இஷ்டம். அதுலையா இப்ப கிதியோன் குழந்தைய அவர் தாரமரம் அடிக்கிறாருன்னா, நான் போயிட்டு என் பிறகுதான் கேட்க முடியுமே தவிர நான் 2 அடி அடிக்க முடியும்? என்ன சொல்லுங்க? என் குழந்தை அடிக்கிற நீங்க கேட்க யார் கேட்பீங்க? அவர் உனக்காக ரத்தம் சிந்தி, கரையை சிந்தி, வால் அடிப்பட்டு, நடுக்கடுபட்டு, வத்து குட்டு வாங்கி ரத்தத்தை சிந்தி உன்னை வாங்கணுக்கு எல்லாம் அதிகாரம், உயிரை கொடுக்கும் அதிகாரம் இருக்கு. அது நான் சொல்ல மாட்டேன். அதுதான் எங்க அப்பா உயிரோட வைக்கிறது. சொல்ற வசனத்தை வாசிங்கம்மா. அதற்கு அவன் மரண பரியந்தமும் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதுதான் என்றான். அதற்கு கர்த்தர் நீ பிரயாசப்படதும் வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரி
ஆனால் இதை வந்து நல்லா யோசிச்சு பாருங்களேன். யோனா இதில் எதனா கஷ்டப்பட்டாரா? தூரமாக விதையை எடுத்து விதைச்சி 10 கிலோமீட்டர் டெய்லி தண்ணி எடுத்து ஊற்றி டெய்லி எரு போட்டு வளர்த்தாரா? இல்லையே. ஆண்டு படைச்சார், ஆண்டு எடுத்தார். இவர் அதுக்கு ஏன் இவ்வளவு புலம்புற? நீ ஒரு அவனுக்கு செடிக்கு ஒரு நாள் செத்ததுக்கே இவரை புலம்புறிய. அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத நல்ல எத்தனை பேரு பேருக்கு அதிகமான மனுஷர் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேவுக்காக நான் பரிதபிக்கலாமோ என்றார். அவர் இருதயம் பிரதிபலிக்கிறது. ஐயோ அந்த ஊரே செத்து போயிடுமே, இதெல்லாம் அழிஞ்சு போயிடுமே, அதுக்காக தான் உன்னை அனுப்புறேன்னு. ஆனா இவர் எது மேல ஃபீல் பண்றாரு? சரி, நம்ம உலகத்துக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறீங்க. நல்லையா? இன்னைக்கு நல்லா கேட்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்க வீட்டாண்ட இருக்கிறீங்க, எண்ணத்தை குடிப்போம் என்னது இதுதான் நீங்க வாழ்ந்துருக்கீங்க. யாருன்னா சுப்பிரமணிய வீட்டுக்கு ஜெபம் பண்ணிருக்கீங்களா? நீங்க ஆண்டு கேட்குறேன். 3வது தெருவில் 8வது நம்பர் வீட்டில் இருக்கிற சுப்பிரமணிக்கு யாருன்னா ஜெபம் பண்ணிருக்கீங்களா? ரட்சிப்புக்கு. சரி, சத்தியத்தான் போய் சொல்ல. இப்போ வீட்டில் உங்க ஜெபம் பண்ணிருக்கீங்களா? நீங்க அடுத்து பேசுறாரு. ஓகே, ராஜசேகர் ரட்சிக்கப்பட்ட ஆயிடுச்சு. எத்தனை வருஷம் ஆயிடுச்சுப்பா? ஹவுஸ் ஒன்றுக்கு ஜெபம் பண்ணிருக்கியா? எங்க கவனிக்க முடியும்? என் குடும்பத்துக்கு வேணும் காசு, என் பிள்ளைய படிக்க வைக்கணும், ட்ரெஸ் வாங்கணும். அல்லையா? பாஸ்டர் அம்மா ஒய்ஃப் உங்க மேல கீழ் வீட்டுக்கு ஜெபம் பண்ணிருக்கியா? கத்தத்தை பார்க்குற இருதயத்தை கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பக்கம் கேட்குறேன், பக்கத்து வீட்டுக்காரன் ஜெபம் பண்ணிருக்கீங்களா? பிரதர் ஆட்டோ ஓட்டுறீங்களே, உங்க சீனியர் பாஸ்டர் ஜெபம் பண்ணிருக்கீங்களா? இல்லை. என் பொண்ணு வாழ்க்கை, என் ஆட்டோ, என் வருமானம், அந்த ஆமனுக்கு செடி மாதிரியே உக்காந்துருக்கும். அல்லையா? கத்தர் சொல்ற இந்த உலகமே எனக்கு எங்கெங்கா சத்திய அறியாத இருக்கு. எங்க நான் போய் சொன்னியா? சரி, ஜெபமாவது பண்ணியா? இல்ல. அப்ப நீ இருக்கிறதோட நம்ம வாய வரல, இருக்கிறதோட பலப்பா. யோனாவது மானஸ்தன். யோனா யாரு? ஜோரா சொல்லுங்க. யோனா மானஸ்தம்பா. அந்த செடிக்கு அவ்வளோ பிரயாசப்படுறான், அது செத்து போட்டு நான் செத்து போடுறேன். ஐயோ ஐயோ ஆண்டவரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, உங்களோட பேசுறாரு. அப்பா நீ உக்காந்து 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 அழுது அழுது ஜெபிக்கிற, நானும் கொடுத்துன்னு தான் இருக்கிறேன், நீயும் சாப்பிட்டுன்னு தான் இருக்கிற, வாங்கிட்டு தான் இருக்கிற, பலிக்கு பெருகினே இருக்கிற. யாருப்பா அந்த சுப்பிரமணிக்கு ஜெபம் பண்ணுவான்? யாருப்பா அந்த சுமதிக்கு ஜெபம் பண்ணுவான்? அவங்க அழிஞ்சு போறாங்களே, ரட்சிப்பு இல்லாம இருக்கிறாங்க. நீ என்ன பண்ற? என்னத்தை உண்போம், என்னத்தை இதே பொழப்புல ஓடுறீங்க. ஹலோ, ஆமென் சொல்லுங்க. கைத்தட்டி சொல்லாம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. இன்னைக்கு ஆண்டவர் கூட பேசுற. நீ சும்மா இருக்காதீங்க. சத்தியம் சொல்ல தெரியல, அப்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதனால தேசத்தில் நன்மை சுற்றிலும் பொல்லாப்பு செய்கிறவர்கள் செய்களை கண்டு இவர்களுக்கு அழிவு வராதா என்று நாம் சொல்ல வேண்டியதல்ல. என் தேவன் இரக்கம் உள்ள ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். இறங்குனாங்க. அப்பா பையன் தப்பு பண்ணிட்டான், ஓடிட்டான். ஒரு ஓமை சொல்றார் இயேசு. பையன் திரும்பி வரான், ஆனா வரும் பொழுதே ஓடி போயிட்டு அணைக்கிறார். இதான் இயேசு அன்பு. அந்த அன்பை நீங்க ஆண்டவர் ஊற்றுறாரு. இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரன் சும்மா இருக்காத, ஜெபம் பண்ணு. ரட்சிப்பு தானா வரும், ரட்சிப்பு தானா வரும். நான் உண்மையா சொல்றேங்க. எங்க வீட்டுல இருந்து 3வது வீடு, சின்ன ஒரு லேண்ட் ப்ராப்ளம் இருக்கு, ரொம்ப பிரச்சனை இருக்கு. ஆனா ஜெபம் அனைத்தையும் மாத்தினது. இன்றைக்கு பிரேஸ் லார்ட் சொல்லாதுங்க, பிரேஸ் லார்ட் பாஸ்டர்ன்றாங்க. நம்மள சத்தியத்தை கேட்கறாங்க. ஏன்னா ஜெபம் எதையும் மாத்தும், ஜெபம் எதையும் செயல்படும். சிந்திக்கிற நேரம் இது, செயல்படுகிற நேரம். சிந்திக்கணும். ஆண்டவர் நம்ம எதுக்காக படிச்சார்? எதுக்காக இருக்கும்? நம்ம சுயமா மாம்சத்துக்கு கடைசி, நல்ல பத்தி மாம்சத்துக்கு கடைசி வரைக்கும் 2க்கு 6 போற வரைக்கும் நீங்க பிரச்சனை சொல்லிட்டு தான் இருப்பீங்க. யாராவது நிம்மதியா ஸ்தோத்திரம் பண்ண சொல்லுங்க. கடைசி வரைக்கும் நல்லா புரிஞ்சுங்க. கல்யாணம் ஆன உடனே குழந்தைக்காக ஜெபம் பண்ணுவீங்க. குழந்தை வளர்ந்த உடனே ஸ்கூல்ல சேர்க்கணும், படிக்க வைக்கணும். நெக்ஸ்ட் கல்யாணத்துக்கு ஜெபம் பண்ணுவீங்க. சரி முடிஞ்சு. அதுக்கு நெக்ஸ்ட் என்ன ஜெபம் பண்ணுவீங்க? பேர குழந்தை வந்துருச்சு, பேர குழந்தை நல்லா இருக்கணும். அப்பா இவ்வளவு நாள் பார்த்துட்டேன், இன்னும் பேர பிள்ளை இன்னொரு குழந்தை பேச உனக்கு கொல்லு பேரன் ஆயிடுவேன், நான் கொல்லு பேரனை பார்த்துட்டு போயிடுன்னு சொல்லுவீங்க. பார்த்து முடிச்சிட்ட உடனே உட்காந்து சோத்திரம் பண்ணிருப்பாங்க. பசங்க நல்லா இருக்கணும்,
என் குடும்பம் நல்லா இருக்கணும், வாழ்ந்துருக்கணும், 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 போட்டு போயிடும். எப்படி போயிடும்? போட்டு போயிடும். மேலே சீட்டு கிடையாது உனக்கு. ஹலோ, பக்கத்து பாச மேலே சீட்டு கிடையாது. சீரியஸ். நீங்க ஆண்டவர் நீங்க பேசுறதுல உண்மையா இல்லையா? பலிப்பட பேசுற வார்த்தை ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் சொல்ற, இன்னைக்கு சொல்ற, நீ ஜெபம் பண்ணாம இருந்தா உனக்கு நோ அட்மிஷன். ஐயோ, நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துக்கிறேன், பைபிள் 10 வாட்டி படிச்சு முடிச்சேன். லோ யார் இது? கேப்ரியல் நின்னு பாருங்க. ஐயாட்ட போய் சொல்லுங்க, நான் 10 வாட்டி பைபிளை படிச்சு முடிச்சேன். 10 வாட்டி படிச்சு முடிச்சு அன்பு இல்லையே போ. அன்பான தேவ பிள்ளைகளே, என்ன இறுதியா இருக்கக்கூடாது? அம்மா கள்ளங்கப்படம் இல்லம்மா, அதுக்கு மேலான வார்த்தை. கேடுள்ள இறுதி இருக்கக்கூடாது. இயேசு போல சாயல தரிசன கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை நான் ஷார்ட்டாக முடிச்சு விரும்புகிறேன். அவரோட வருகைக்கு சமயமா இருக்கிறபடியாக ஆத்துமாக்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் உங்களை உருவாக்க விரும்புகிறார். அன்பான தேவ பிள்ளைகளை அனைவரும் சொல்லுவோம், இயேசுவே என் கடின இருதயத்தை மாற்றி உங்களோட மன உருக்கத்தை வெளிப்படுத்தி மக்களுக்காக பிரதிபலிக்கிற இருதயத்தை எனக்கு தான்று கேட்கும் போது கர்த்தர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நல்ல அன்பான தேவ பிள்ளைகளை, தேவ மனிதர்களை பார்த்தோம். அத்தி மரத்திற்கு நாத்தான் வேலை கண்டோம். கர்வா மலையத்தின் கீழே இருந்த கிதியோனை கண்டார். சூரிய செடியின் கீழ் இருந்த எலியாவை கண்டார். ஆமணக்கு செடி கீழ் இருந்த யோனாவை கண்டார். நான் சொல்லும் போது கண்டார் நீங்க சொல்லணும். அல்லேலூயா. அத்தி மரத்தின் கீழ் இருந்த நினைவு நாத்தான் வேலை, கர்வா மலையத்தின் கீழ் இருந்த கிதியோனை, சூரிய செடியின் கீழ் இருந்த எலியாவை, ஆமணக்கு செடி கீழ் இருந்த யோனாவை, சபைக்கு வந்த உங்களையும் கண்டார். விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேல மேல ஆசீர்வதிப்பார். இது சொல்லுகிற தேவன் உண்மையுள்ள தேவனார். இன்றைக்கு எந்த காரியத்துக்காக எதுக்காக நீ வந்து உண்மையா சொல்லுகிறேன்? எந்த மதத்துக்கு உட்கார்ந்த கர்த்தர் உன் எல்லாத்தையும் பார்த்திருக்கிறாரு. உன் வேதனையை பார்த்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் முதலாவதாக நீ யாருன்னு அவருக்கு தெரியும். ரெண்டாவது கொஞ்சம் பலத்தோடு வந்து அவருக்கு தெரியும். மூணாவது சாக போறவனை மறுபடியும் தட்டி எழுப்பி ஓட வைக்க கர்த்தர் பலனை கொடுக்க விரும்புகிறாரு. இனி உன்னை போய் விசேஷம் பிரயோஜனமுள்ள பாத்திரமாக வைத்து அந்த ஆமணக்கு செடிக்கு வாழாதபடிக்கு, உனக்காக வாழாதபடிக்கு இயேசுக்காக வாழ விரும்புகிறார். இதை விசுவாசம் ஜோரா கைகளை தட்டி ஆமென் சொல்லுவோமே. நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். அநேக தாசர்களை கண்ட தேவன் இன்றைக்கு சபையார கண்டு இருக்கிறேன். நிச்சயமாக இன்னைக்கு சபையோட பேசி இருக்கிறப்பா. அவருடைய சுபாவங்கள் மாறட்டும். கேடுள்ள இருதயத்தை உடைத்து போடும். சமாதானத்தின் இருதயத்தை வையும். உண்மையின் இருதயத்தை வையும். மன்னிக்கிற இருதயத்தை வையும். என் கர்த்தர் காண்கிற தேவனா இருக்கிறேன். பயத்தோடு வந்து பண்ணார். பயத்தோடு இருக்கிறவர் கொஞ்சம் பலத்தோடு போச்சுன தேவன் கிதியோடு கொடுத்த பலத்தை கர்த்தர் கொடுக்கிறேன். தூங்கி கொண்டிருந்தவர்களுக்கு மறுபடியும் தட்டி எழுப்பி இரண்டாவது போஜனத்தை கொடுத்து வெகு தூரம் ஓடுவதற்கு கர்த்தர் பலனை கொடுக்கிற தேவனா இருக்கிறேன். இந்த கர்த்தரோட வல்லமை இறங்கினதுக்காக நன்றி செலுத்தி சோத்திரிக்கிறேன். கொடுத்த வார்த்தைக்காக நன்றி, கேட்டதுக்காக நன்றி செலுத்தி பிதா குமார் இயேசு நாமத்தின் வார்த்தைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர்